இப்போவே இவன் போய் அப்படியே படித்து எக்ஸாம் எழுதி பெருசாக நான் ஐஏஎஸ் ஆக போகிறான், சும்மா ஃப்ரீயாக விடு, அதெல்லாம் எப்போனாலும் அவன் படிச்சுக்குவான் அப்படின்னு யாராவது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முக்கியமாக உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? இல்லை சில நேரம் நீங்கள் கூட யோசிச்சிருக்கீங்களா, இப்போ தானே ப்ரீகேஜி போகிறான், இப்போ தானே எல்கேஜி படிக்கிறான், மெதுவாக படிச்சுக்கிட்டோம், இப்போவே போட்டு நம்ம ஏன் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? ஆனால் விஷயமே அங்கே தான் இருக்குது. பேசிக் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு நீடுன்னு சொல்லலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து விட்டுட்டு லாஸ்ட் வரைக்கும் வந்து ரொம்ப எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம அந்த பேசிக்கை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களை நினச்சி ஸ்டடீஸில் முக்கியமாக கவலைப்பட வேண்டியதே கிடையாது. பட் நிறைய பேருக்கு வந்து அந்த புரிதல் வந்து இல்லை. நானுமே கூட ஒரு கிண்டர்கார்டன் டீச்சராக ஒர்க் பண்ணியுமே 6 இயர்ஸ் மேலே ஒர்க் பண்ணியுமே ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் லெத்தாஜிக்காக தான் நான் விட்டுட்டேன். சரி ஓகே படிச்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கொஞ்சம் லெத்தாஜிக்காக தான் விட்டுட்டேன். சரி ஓகே டைம் இருக்குது பார்த்துக்கலாம், கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் நாளாக ஆக கொஞ்சம் எல்கேஜியில் ஒரு மிட் ஆஃப் த இயர்லாம் வரப்போ தான் நோட்டீஸ் பண்ணோம், இங்கேயும் கொஞ்சம் லேக் ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருந்துடாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கிண்டர்கார்டன் வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் பேசிக் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு. இந்த ரீடிங் கிளிப் பார்த்தீங்களா? இன்னொரு கிளிப் நெக்ஸ்ட் வருது, அதையும் பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்த கிளிப்பிங்ஸில் இந்தளவுக்கு அவன் ரீட் பண்ணுறான், இந்தளவுக்கு வந்து அவன் நின்று போல்டாக பேசுகிறான் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் லேக் ஆகிறான்னு தெரிஞ்ச நெக்ஸ்ட்டு செகண்டே வந்து ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம். ஏன்னா இது நம்ம நினைக்கலாம் ப்ரீகேஜி தானே, ஒரு எல்கேஜி தானே, பின்னாடி படிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நம்ம அப்போவே அதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பேசிக் மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுறோன்னா பின்னாடி நம்ம வந்து எதை நினச்சுமே வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்க கிளாஸ் டீச்சரை மீட் பண்ணி இல்லை சப்ஜெக்ட் டீச்சரை வந்து மீட் பண்ணி அவங்க எங்கெங்கே லேக் ஆகிறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு ஃபாலோ பண்ணி அது எல்லாமே இப்போ வந்து ரெக்டிஃபை வந்து பண்ணியாச்சு. ஸோ நம்ம குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்தில் லேக் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூலை காண்டாக்ட் பண்ணியோ இல்லை கிளாஸ் டீச்சரை காண்டாக்ட் பண்ணியோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க வந்து அதுலேருந்து ரெக்டிஃபை ஆகி வந்துடுவாங்க ஈஸியாக. நீயே ஒரு டீச்சர் தானே, நீயே சொல்லித்தரல, நீ சொல்லிக் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரி ஃபேமிலி சர்க்கிள்லேயும் சரி சொல்லியிருக்காங்க. பட் நான் இந்த 6 இயர்ஸாக நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடாலஜி வந்து ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட். தம்பியோட ஸ்கூல் மெத்தடாலஜி வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒரு பேசிக் ஸ்டேஜில் வந்து நம்ம குழந்தைய போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நான் 1ங்கிற நம்பரை வேறு மாதிரி சொல்லித்தரலாம், அவங்க டீச்சர்ஸ் வேறு மாதிரி சொல்லித்தரலாம். ஸோ அந்த இடத்துல நான் ஒன்று வந்து ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேட்டில் போய் கொண்டு வந்து விட்டுறக்கூடாது. அதனால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் வந்து ஸ்கூல் சைடு கேட்டு அவங்க கிளாஸ் டீச்சர் அவங்களோட சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அவங்கள மீட் பண்ணி தான் அதிலிருந்து தான் வந்து நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி கொண்டு வந்தோம். எனக்கு அவங்க ஸ்கூலில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவங்க கிளாஸ் டீச்சர்ட்டும் சரி அவங்க சப்ஜெக்ட் டீச்சர்ட்டும் சரி இந்த குழந்தை இவ்வளோ தான், இவனால் இவ்வளோ தான் முடியும், நம்ம எஃபர்ட் போட வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் ஈக்குவலாக வந்து அந்த ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க அந்த பேசிக்கவே. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, ரோல் மாடலாகவும் இருந்தாங்க. என்ன ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாலும் சரி நம்ம வந்து அடிக்கடி ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். சரிங்க, இங்கே என்ன நம்பர் கொடுத்துருங்க? சரிங்க, எத்தனை ஸ்மைல் ட்ரா பண்ணியிருக்கோம்? டெய்லியுமே மேக்ஸிமம் 1 hour மினிமம் ஒரு 30 minutes அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஈஸியாக வந்து அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. எந்த விஷயத்தில் அவங்க லேக் ஆனாலும் சரி அதை பிகினிங்லேயே பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் போகிறப்போ அவங்களுக்கும் வந்து பேர்டனாக இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். நான் என்ன ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்.
எல்லா குழந்தைகளுக்குள்ளும் கண்டிப்பாக இது ஒரு டேலண்ட் இருக்கும். அதோட எவிடெண்ட்டாக தான் நெக்ஸ்ட் கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் குழந்தைகளை நீங்களே டிஸ்கரேஜ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தை ஜெயிக்கும். நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள்.